சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு, பொதுநல வழக்கு, இந்த கரூரில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றின வழக்கு. இதை விசாரித்த நீதிபதி அவர்கள் சரமாரியா கேள்வி கேட்டிருக்கிறார். விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை, இது கருத்து சொல்றாரு நீதிபதி நடந்ததை பார்த்துட்டு. ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை, இது அரசுக்கு கேள்வி கேட்கிறார். என்ன மாதிரியான கட்சி இது? கரூர் சம்பவம் மேன்மேட் டிசாஸ்டர், மனிதனால் ஏற்பட்ட ஒரு பேரழிவு அப்படிங்கிறார். தலைமறைவானது ஏற்கத்தக்கது அல்ல. விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா? ஏன்னா அந்த வாகனம் வரும்போதே இந்த டூ வீலர்ல பக்கத்துல வந்து அடிபட்டதெல்லாம் வந்து அந்த காட்சிகளை நீதிபதிகளும் பார்த்திருக்காங்க. அதை சொல்லிட்டு கேட்கறாங்க, இது நடந்ததுக்கெல்லாம் சாட்சியா உங்களுக்கு வீடியோஸ் இருக்கு, நீங்க ஏன் அந்த வண்டியை வந்து பறிமுதல் செய்யல அப்படின்னு சொல்லி அரசை கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது, ஏன் இந்த தாமதம்? தான் 12 மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு 7 மணிக்கு வந்தீங்களே, ஏன் அப்படிங்கிறது. கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல் இது நடந்துள்ளது. அதுதானே சொன்னோம் நம்ம அன்னைக்கே. ஒவ்வொரு கூட்டமும் இவங்களது அப்படிதானே நடக்குது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுகிறதா? முக்கியமான கேள்வி இதுதான். இத்தனை பேர் செத்து இருந்தா வேற யாரோ ஒரு கட்சிங்க இப்படிதான் இருந்திருப்பீங்களா? ஒரு நடிகர்ன்றதுனால இந்த அளவுக்கு நீங்க வேடிக்கை பாக்குறீங்க.